பாத்தியாடா பசங்களை பாத்தியான்னு ராத்திரி பூராவும் ஊரை சுத்தி பொறுக்கிட்டீங்கிறது பொழுது படிஞ்சாச்சுன்னா படுத்து தூங்குறது பாரு எப்ப தூங்குறது எப்ப எழுந்திருக்கிறதுன்னு தெரியாது. மங்கம்மா எனக்கு இந்த சைக்கிள் ரிக்ஷா வேணும். ஏன்? படு ஓல்டு மாடல். இந்த பால் வெயில் அது மிதிச்சு மிதிச்சு கணுக்காலெல்லாம் வீங்கி போச்சு. எனக்கு வேற ரிக்ஷா கொடு. அட வாய் அண்ணா. உட்காரையா. அட இங்க உட்காரையா. என்னையா பாக்குற? இங்க யாரும் வரமாட்டாங்க. பால் குடிக்கிறீங்க? பசும் பால் சூடா காய்ச்சி வச்சிருக்கேன். கொண்டாட்டு. வேண்டாம், வேலைக்கு போக நேரமாகுது, நான் வர்றேன். அட கொஞ்சம் இரு அண்ணா. ஆமா, நீ என்ன பத்தி என்னதான் நினைக்கிற? உன்னை பத்தியா? இதுக்கு ஒரு வெக்கமா? நானே சொல்றேன். மங்கம்மா ரவுடி பொம்பளை, ஈவரக்கமே இல்லாதவ, ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காதவன்னு இந்த பேட்டே என்ன பத்தி நினைக்கிறது. நீயும் அப்படித்தானே நினைக்கிற? என்ன மங்கம்மா என்னமோ பேசுற? யோ, என்ன இருந்தாலும் நானும் ஒரு பொம்பளை தானே. மனசுல இருக்கிறத வெளிப்பட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் நான். நீயும் ரிக்ஷா எடுத்தோம், 4 காசு சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கினோம்னு எந்திரமா மாறிடாத. அப்படி இப்படின்னு கொஞ்சம் மனுஷன் மாதிரி நடந்துக்கையா. இப்படி இப்படின்னா எப்படி மங்கம்மா? வெங்காயம் கட்டு சாத்த கட்டிதான் கொடுப்பாங்க, ஊட்டி விட மாட்டாங்க. பச்சை குழந்தை மாதிரி. சரி, நான் வரேன் மங்கம்மா. யோ யோ, ஏயா நிக்கிற? போ. ஆனா நில்லையா. என்ன வந்து ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. ஆசையா? உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு. சரி, கொடுக்கறது 4 பேருக்கு தெரியும்படியா கொடுப்பாங்க. எங்கே கண்ணை முடிக்க? எதுக்கு மூடிக்கணும்? பாத்தியா, உனக்கு குல்லா போட்டேன். பாவம், வேகாத வயல்ல ரிக்ஷா எடுத்து கஷ்டப்படுறியேன்னு ரொம்ப நாளா உனக்கு இதத்தான் கொடுக்கணும்னு ஆசை. போட்டுக்கையா. தர மாதிரி இருக்கு. சோமாரி சிரிக்காதுரா, சிரிக்காதுரா, கைதே சிரிக்காதுரா, பாத்திர போறா. அவ தலை மேல அந்த வச்சுட்டா கைய. சோமாரி, இப்பதான் உனக்கு தெரிய போகுது. ஊருக்குள்ள அதுல தெருவில 4 பேரு மத்தியில கூவான்னு வாந்தி எடுக்க போறா பாரு. அப்ப ஊரு சிரிக்க போகுது பாரா. இந்த சிங்கா பார்க்க போறான். என்னடா சொன்ன? எங்க ஓடுறீங்க? எப்படி அவங்க சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க, கையில கேட்டுட்டீங்க, உட்காருவியா? மங்கம்மா கத்திய கீழே போடு. பாரு, நீ குப்பத்தில் இருக்கிற, நானும் குப்பத்தில் இருக்கிறேன். நான் வயசானவன், நமக்குள்ள ஏன் விரோதம்? வயசானவன் வயசானாலும் வாய் கொடு போலி. உனக்கு வயசு போறேன். என்ன பண்ண போறேன்? நாமன் தானே. ஐயா கத்தி கத்தி உடம்பு பூரா கத்தி கத்தி ரூபாய் 500 அனுப்பி இருக்கிறேன். கல்யாண தேதியை தெரிவித்தால் உடனே புறப்பட்டு வருகிறேன். இப்படிக்கு முத்தையா? முத்தையா என் பேரன், மங்கம்மாவுடைய அண்ணன். அப்படியா தாத்தா? பட்டாளத்துல இருக்கிறான். மங்கம்மாவுடைய கல்யாணத்துக்கு நகை வாங்குறதுக்காக வேண்டி பணம் அனுப்பிச்சிருக்கிறா. பத்திரமா வச்சுக்க தாத்தா பணத்தை. ஆமா ஆமா, நகையை வாங்கி போட்டு சீக்கிரமா ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா என் கவலை தீர்ந்து போயிடும். ஏன் தாத்தா, நான் இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? எவங்கிட்டயாவது பிடிச்சு கொடுக்கறதுக்கு நான் என்ன ஆடா மாடா? பாத்தியா தம்பி, அடிச்சிருவியா? தொட்டு பாரு பாப்போம். மங்கம்மா, என்ன இது? தாத்தா உன் மேல உயிரையே வச்சிட்டு இருக்காரு. அவர் பேச்ச கேட்கறதானே நியாயம்? மங்கம்மா, என்ன இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை, ஆம்பளைக்கு அடங்கித்தான் போகணும். ஏன்? எதுக்காக? உங்களை விட நாங்க எந்த விதத்துல குறைச்சல்? யோ,
நீங்க 4 முழம், நாங்க 16 முழம். சினிமா, டிராமா, பஸ் எங்க போனாலும் எங்களுக்கு தானே தனி மரியாதை. பிச்சை எடுக்கிறவங்க கூட அம்மா தாயேன்னு தான் கேக்குறான். உங்களை யாரும் சட்டை பண்றது இல்ல. சரி, ஒத்துக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல பெண்ணுக்கு தான் முதல் மரியாதை. எப்போ? ஆம்பளைங்களுக்கு அடங்கின பெண்ணா இருக்கும் போதுதான். உன்னை மாதிரி இருந்தா அது பெண் இல்ல. அப்ப நான் பேயா? என்னம்மா இது? விடு தாத்தா. என்னம்மா இது? ஐயோ, வெளிய வாயா, கவனிச்சுக்கிறேன். அம்மா ஏய், அங்க ஏய். ஏன் தம்பி பயந்துட்டியா? நான் ஏன் பயப்படுறேன்? அதான பார்த்தேன். இருக்கட்டும் இருக்கட்டும். நாளைக்கே நகையை வாங்கி போட்டு அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணல. நான் மங்கம்மா தாத்தா இல்ல. தாத்தா, நீங்க கடையில போய் நகையை பார்த்து எடுங்க. நான் இதை வந்துடுறேன். சரி, பணம் ஜாக்கிரதை. ஐயா, என்ன இப்படி மோதிக்கிட்டு போறீங்க? தெரியாம மோதிட்ட, மன்னிச்சுங்க. நான் வரேன். பார்த்து போங்க. பார்த்துதான் போறேன். என்னையா அநியாய வெட்டி? ஐயாவா? ஐயா வணக்கம். வரேங்க, வரேன் வரேன். டேய் ரத்னம், இல்லடா. பாவி, மாரிமுத்து தாத்தா கிட்ட இருந்த இந்த பணத்தை திருடினே. மாரிமுத்து தாத்தாவா? தம்பி தம்பி பணம் வந்துருச்சு தாத்தா. பணத்தை கொண்டு தாத்தா. தாத்தா தாத்தா தாத்தா. ராமு, அட பாவி, ஒரு உயிரையே பறிச்சுட்டேடா. ஒரு பாவம் மரியாதை ஏடி அநியாயமா கொல்லிட்டியே. என்னப்பா சொல்ற? ஏய், இதுவரைக்கும் நான் உன்னை ஒரு திருடன்னு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ ஒரு கொலைகாரனாவும் மாறிட்டியடா. நான் கொலைகாரனா? நான் கடையில மாரிமுத்து தாத்தா கிட்ட திருடினியே. அவர் இறந்துட்டாருடா. பாவி, இறந்துட்டாரு. மாரிமுத்து தாத்தா இறந்துட்டாரா? நான் அவர்கிட்ட இருந்து திருடினேனா? என்னடா நடிக்கிறேன்? மாரிமுத்து தாத்தாவை நான் தானே நகை கடைக்கு கூட்டிட்டு போனேன். அவர்கிட்ட இருந்து பணத்தை திருடிக்கிட்டு ஓடும் போது உன்னை கையும் மையமா பிடிச்ச என்கிட்டேவா போய் சொல்றேன்? திருடாதே, பிக் பாக்கெட் அடிக்காதே. அது குற்றம் மட்டுமல்ல, பாவம்னு நான் பல தடவை சொல்லும் போதெல்லாம் தத்துவம் பேசினேடா, பெரிய தத்துவம். இப்ப அந்த தத்துவம் உன்னை எதிர கொண்டு போய் விட்டுடுச்சு பாத்தியா? மாரிமுத்துவ பெரும் பணக்காரன் நினைச்சு தான் திருடினியா? போதும், நிறுத்து. ரத்தம் என்னைக்குமே கொள்கை உள்ளது. இந்த கைக்கு ஏழை எளியவங்கிட்ட இருந்து எடுத்து பழக்கம் இல்ல, கொடுத்து தான் பழக்கப்பட்டிருக்கு. ரத்னம், இன்னுமா போய் பேச? என் கோபத்தை ஆத்திரத்தையும் கலராது. நான் எதுக்காக போய் பேசணும்? நிச்சயமாக சத்தியமாக சொல்றேன், மாரிமுத்து தாத்தா கிட்ட இருந்து நான் திருடவே இல்லை. மறுபடியும் போய் சொல்ல. ராமு, உன் ஆத்திரம் தீந்துருச்சா? நீ என்ன அடிச்சதுக்காக நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. இவ்வளவு உரிமையோட நீ என்ன அடிக்காம வேறு யாருப்பா என்ன கைதொட்டு அடிக்க முடியும்? யாருக்குத்தான் அந்த உரிமை இருக்கு. ஆனா வெளியில போன்னு சொன்ன பாரு, அந்த வார்த்தையை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல. அதை சொல்றதுக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? சொல்லு ராமு. ரத்னம், நீயும் நானும் இனிமே ஒண்ணு சேர முடியாத இரு துருவங்களாயிட்டோம். நீ மாரிமுத்து தாத்தா மட்டும் கொல்லல, நான் மேல வச்சிருந்த அன்பு, பாசம், நம்பிக்கை எல்லாத்தையுமே கொண்டுட்டேன். இனிமே நாம ரெண்டு பேரும் என்னைக்குமே ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது. முடியாது. போ போ வெளியே. ராமு, வானத்துல சுதந்திரமா பறந்து தெரியும் வானம்பாடிய போல நான் வாழ்ந்தேன். வறண்டு கிடந்த என் நெஞ்சில நீ அன்பையும் பாசத்தையும் வளர்த்த. வாழ்நாளெல்லாம் உன்னோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு இருக்கிற என்ன வெளியில போடான்னு சொல்றிய, இது நியாயமா? இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு யாரப்பா இருக்காங்க? ராமு, என்ன நீ அடி கொல்லு, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறப்பா, என்ன வெளியில போன்னு மட்டும் சொல்லிடாத. உன்னை பக்கத்துல வச்சு திருத்தவும் முடியாது,
சட்டத்துக்கும் சமூகத்துக்கும் உன்னை காட்டி கொடுக்கவும் முடியாம நான் வேதனைப்பட்டு அணு அணுவா சாகிறதா காட்டணும் உன்னை பிரிஞ்சு வாழற வேதனையை தாங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ராமு, இனிமே எந்த சக்தியாலையும் முடிவை மாத்த முடியாது. நீ வெளியே போக வேண்டியதுதான். ராமு, நான் வெளியில போனதுதான் உனக்கு சந்தோஷம்னா நான் போயிடுறேன்ப்பா. சாவு ஒண்ணுதான் நம்ம பிரிக்கணும்னு முன்ன சொன்ன, நீ என்ன உயிரோட பிரிச்சுட்ட. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் வழிதான் சிறந்ததுன்னு ஒரு நாளைக்கு நிரூபிச்சு காட்டுறேன். அதுல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னா உன்னை தேடி நானே வருவேன். ஒருவேளை அதுல தோல்வி அடைஞ்சு நான் இறந்துட்டேன்னு நீ கேள்விப்பட்டா, ராமு, என் சபத்தை தேடி நீ வந்து ஒரு பிடி மண்ணாவது அள்ளி போடுவியா? நான் வரட்டுமா? போயிட்டு வான்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. என்னையா அது செய்யக்கூடாது செஞ்சுட்டு பட்டி சோட்டை பார்த்து வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சக்கரவர்த்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நான் தான் கேட்கிறேன், உனக்கு அந்த ஆளுக்கு அப்படி என்ன மனக்கசப்பு? ஏன் அந்த ஆளை விட்டு விட்டு வெளியேற்றின? அந்த விவரத்தை எல்லாம் கட்டிய மனசு நோக வைக்காது. அவனும் நானும் நீரும் நெருப்பும் போல எதிரும் புதிரமாயிட்டோம். இனிமே நாங்க ரெண்டு பேரும் எந்த காலத்திலையும் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்து வாழ முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். அடி மாறி மகமாயி, நல்லா இருக்குதையா உன் நியாயம். இந்த ஊர்ல உலகத்துல எங்கதான் ஒத்துமை இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனியா, அதான் புத்தாலித்தனம். மங்கம்மா, அவனை பத்தி உண்மை தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன். அவன் சட்டத்துக்கும் சமுதாயத்துக்கும் விரோதமான காரியத்தை தொழிலா வச்சுக்கிட்டு இருக்கான். அடி மாறி மகமாயி, அது என்ன ஐயாது? அந்த ஆள் என்ன சாராயங்கிறான் காத்துறானா? நீ அவனை என்ன சரியா புரிஞ்சுக்கல மங்கம்மா. புரியும்படி நான் சொல்ல. அவன் ஒரு திருடன் மங்கம்மா, திருடன். இவ்வளவுதானா? நான் என்னமோ பெரிய கொலை பண்ணிட்டான்ல பயந்தே போயிட்டேன். சாதாரண திருடன் தானா? நீ என்ன சொல்ற மங்கம்மா? திருடுறது சரின்னு சொல்றியா? சரி இல்லதா? அதுக்காக யோ நீ அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்க கூடாதுயா மங்கம்மா. ஆமாயா, தாத்தா கிட்ட இருந்து ஒருத்தன் பணத்தை திருடிக்கிட்டு போயிட்டான். தாத்தாவும் செத்து போயிட்டாரு. அந்த திருடனுக்கு என்ன தண்டனை கிடைச்சது? அகப்பட்டிருந்தா தண்டனை கிடைச்சிருக்கும்ல? ஆமா, பெரிய தண்டனை. 3 மாசமோ 6 மாசமோ தண்டனை கிடைச்சா போதுமா? ஜெயிலுக்கு போய் நல்லவனா திருந்தி வருவான்னு என்னையா நிச்சயம்? அவனை வெளியே அனுப்பினது தவறுன்னு சொல்றியா? முழுக்க முழுக்க தவறு. ஏய்யா, குழந்தை விவரம் தெரியாம கூரை மேல கொள்ளி வச்சா குழந்தை கொன்னுடுவாங்களா? நீதானையா சொன்ன அவன் ரொம்ப நல்லவன், உலகமே அறியாதவன்னு. யோ, உனக்கு அவன் மேல உண்மையான அன்பும் பாசமும் இருந்தா அவனை பக்கத்துல உட்கார வச்சு உயிரை கொடுத்தாவது திருத்தி இருக்கணும். அதானே அவன் கடமை. போதும் மங்கம்மா, போதும். தவறு பண்ணிட்டேன் மங்கம்மா, தவறுதான் பண்ணிட்டேன். நான் துரோகி, நன்றி கட்டவன், உணர்ச்சி வசப்பட்டு அறிவையே இழந்துட்டேன். ரத்னம் போகும்போது சொன்னான், ராமு, உன்னை விட்டுட்டு என்ன எங்கடா போக சொல்றேன்? இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு வேற யாரடா இருக்காங்கன்னு கத்தினா, கதறினா. இந்த கையாலதான் அவனை அடிச்சு வெளியேற்றினேன் மங்கம்மா, அடிச்சு வெளியேற்றினேன். என் ரத்னம் உலகம் புரியாதவன். இந்நேரம் அவன் எங்க இருக்கிறானோ, என்ன செய்யறானோ, எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானோ. நீங்கள் தான் செய்த உதவியானதான் 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இந்த வைரத்தை நான் ஹாங்காங்கில் இருந்து கொண்டு வந்தது பெருசு இல்ல, இது உடனடியா பணமா. ஆமா, எங்க உங்க மாஸ்டர் காணோம்? தகவல் அனுப்பியாச்சு, இப்ப வந்துருவாரு. யார் அசையாதீங்க. இந்த வீட்டை சுத்தி போலீஸ் இருக்கு. Be careful. சார், போலீஸ்ல போன் பண்ணி ஒப்படைக்க வேண்டாம். அந்த காரியத்தை நீயே இருந்து செஞ்சுட்டு வா. போலீஸுக்கு போன் பண்றதா? அப்படின்னா இவன் போலீஸ்ல
ட்ரெஸ் கொண்டு போய் டிராமா கம்பெனில திருப்பி கொடுத்துட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேருங்க. சரி சார். அவசியம் அளவு கூப்பிட்டுக்கிறேன். என்ன ராமு அப்படி ஏற இறங்க பாக்குற? ஆளே அடியோட மாறிட்டானு பாக்குறியா? உடையில தான் இந்த மாற்றம், ஆனா உள்ளத்துல என்னைக்குமே உரத்தனம் தான். ரொம்ப சந்தோஷம். ராமு, என் வழியில வெற்றி அடைஞ்சா உன்னை தேடி வருவேன்னு சொன்ன, வெற்றியோட வந்திருக்கு. இன்னைக்கு நான் பல லட்சத்துக்கு அதிபதி. கார், பங்களா, எடுபடி வேலைக்கு ஏராளமான ஆட்கள். என்ன ராமு பேசாம இருக்க? என்ன மன்னிச்சிரு ரத்னம். மன்னிக்கிறதா? ஆமாண்டா, உன்னை என் பக்கத்துல வச்சு திருத்தி இருந்தா நீ இப்படி கொள்ளக்காரனா மாறி இருக்க மாட்டேன். தவறு என்னுடையதான். இப்ப நான் கொள்ளக்காரன் அல்ல, கொடைவள்ளல் திருவாள ரத்தன சபாபதி. இதுதான் சமுதாயம் எனக்கு கொடுத்திருக்கிற பேரு. ஏன் சமுதாயத்து மேல வீண் பழிய போட்டு தப்பிச்சுக்க பாக்குற? நீ பணத்தால உயர்ந்துட்ட, ஆனா தரத்தால உயரல். இல்ல ராமு, தங்கத்தை உரைச்சி பார்க்க உரக்கல் இருக்கிற மாதிரி இன்னைக்கு சமுதாயம் மனுஷனுடைய தரத்தை பணத்தாலதான் உரைச்சி பார்க்குது. பார்வை இழந்தவன் பசிக்கு 10 பைசா போடாதவன் பகவானுடைய உண்டியில பணம் பணமா கொண்டு போய் கொட்டுறான். ஏன் தெரியுமா? மோட்சத்துக்கு வழிகட்டு இல்லப்பா, இருக்கிற வசதி பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுன்னு கேட்கத்தான். ஏன் ஆண்டவனையே பணம் இருந்தா தான் பக்கத்துல போய் பார்க்க முடியும். டேய், இதெல்லாம் உனக்கு ஒண்ணு புரியாதுடா. ஏறா கார்ல வந்து பாரு சொர்க்கத்தை. ரத்னம், உன்னுடைய தற்காலிக வெற்றியை நினைச்சு சந்தோஷப்படாது. மனிதன் மகிழ்ச்சியில மிதக்கும் போதுதான் ஆண்டவனையும் தர்மத்தையும் மறந்து செய்யக்கூடாத காரியத்தை எல்லாம் செய்யறான். ரத்னம், நான் உன்னை ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன். தீய வழியில தேடின செல்வத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல வழிக்கு வாடா, உழைச்சு மனிதனா வாழலாம். ஏறடா ரிக்ஷால. ராமு, குடிசை மாளிகை ஆகலாமே தவிர மாளிகை குடிசை ஆக கூடாதுப்பா. நான் ₹1,00,000 கார்ல ஏறு பங்களாவுக்கு போலான்னு கூப்பிடுறேன், நீ ரிக்ஷாவில ஏறு குடிசைக்கு போலான்னு கூப்பிடுற. இல்ல, நான் உன்னை நீதி தர்மத்துக்கு கூப்பிடுறேன். நீ என்ன அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு இழுத்துக்கிட்டு போறேன்னு சொல்றேன். ஆல் ரைட், இன்னைக்கு இல்லாத போனாலும் ஒரு நாளைக்கு என் வழியை நீ பாராட்டத்தான் போற. நாம 2 பேரும் சேர்ந்து வாழத்தான் போறோம். அந்த நாள் தான் என் வாழ்க்கையிலேயே பொன்னான நாள். ராமு, என் இதயமும் பங்களாவும் என்னைக்குமே உனக்காக திறந்திருக்கும். வரேன். ராத்திரி எல்லாம் உன்னால நிம்மதியா தூங்க முடியுதா? எந்த மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் தூங்குறதுக்காகத்தான் தூக்க மாத்திரையே கண்டுபிடிச்சிருக்கு.